ஆப்ரேஷன் பண்ணி இப்போ எவ்வளோ நாள் ஆகுது? 2 மாசம் ஆகுதா? 2 மாசம் ஆகுது. கேப் வந்து பெருசா இருக்கு. ஆக்கட்டுங்க. சரி கடிங்க. பீச்சுங்க. பல்லு கரெக்டாக செய்யறதில்ல. ஒரு 10 முன்னாடி இந்த சைடு இடிச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த சைடு கடிக்குது. இந்த கேப் அப்போ அந்த சைடு டிகிரியில் என்ன பண்ணீங்க? நான் நின்றுட்டே தான் இருந்தேன். ஒன்றும் செய்யல. வெளியே முடியும். எதுவும் வெளிலலாம் முடியும். சாப்பாடுல வெளில முடிய மாட்டாங்க. முடிய மாட்டேங்குது. சும்மா சாதாரண ஒரு வெங்காயம் பண்ணால் சரியான வெளில முடியல. அப்படியே உங்களுக்கு பழைய ஃபோட்டோ இருக்கா ஆக்சிடென்ட் முன்னாடி? என்னோட சேவ் உங்கள் ஃபோட்டோ காட்டுங்க. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் உள்ள இருக்கு எல்லாம் இருக்கு. அது காட்டுங்க. இந்த பாருங்க, இந்த பக்கத்தில் இருக்க எலும்பு உங்களுக்கு சேரல இன்னும். ஆமாம். இவ்வளோதான் சேரல. ரொம்ப நாள் அந்த கேப் அவங்க என்ன சொல்கிறாங்க, கேப் நிறையா இருக்குது. சேராது. அவங்க கேப் அதனால தான் உங்களுக்கு பல்லும் சேர மாட்டேங்குது. அப்போ இதை எடுத்துட்டு இது நல்லா இருக்கு, இது தொட வேண்டாம். இது வழி இல்லை, இங்கே வழி இல்லை. இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை. இது நம்ம எடுத்துட்டு திருப்பி சரி பண்ணணும் குயிக்கா. அப்போ சரியாயிரும். அப்போ உங்களுக்கு மின்றது மாதிரியும் வந்துடும். இன்னைக்குள்ள ஸ்கேனிங் எடுத்தது எப்படி இருக்கு? அன்னைக்குள்ள பாருங்க அதே கேப் இருக்கு. ஆக்சுவலி ஆக்சிடென்ட்க்கு பிறகு இப்போ கேப் ஜாஸ்தி இருக்கு. ரெண்டு மாசத்துல இப்படி இருக்கக்கூடாது. அந்த பிளேட் அவங்க வச்சதும் பர்ஃபெக்டா இல்லை. அது ஒரு மாதிரி தூக்கிட்டு நிற்கிது. ஸ்கூல் எல்லாம் உள்ள போகவே இல்லை. லாஸ்ட் மந்த் இருக்கு. ஆப்ரேஷன். பல்லு வேறு இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த இடத்துல. இது என்னன்னா ஒரு பல்லு உடஞ்சிச்சு டாக்டர். உடஞ்ச பல்லு வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டு அந்த பிளேட் வச்சுன்னா பரவாயில்ல. இப்போ அந்த பல்லு கொஞ்சம் வந்து வளருது. லாஸ்ட் ஒரு பல்லு பிளேட்டு பர்ஃபெக்டாக இல்லை. நீங்கள் 2 மாதிரி பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு 4 மாதம் 6 மாதம் அப்படியே விட்டு பார்க்கலாம். சில ஆளுங்களுக்கு ஆறிடும். உங்களுக்கு டயபெட்டிஸ் இதெல்லாம் இருக்கிறனால அது சரியாக ஆறாமல் அப்படி கேப் இருந்துகிட்டே இருக்குது. அடுத்த பெட்டர் ஆப்ஷன், நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இதை தொடாமல் இதை மட்டும் எடுத்துட்டு இடையெல்லாம் க்ளீன் பண்ணி கரெக்டாக வந்து பிளேட் போட்டுறது. அப்போ உங்களுக்கு 2-3 வாரத்தில் சரியாயிடும். அதுதான் பெட்டர் ஆப்ஷன். ரெண்டும் நீங்கள் எது வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் சொல்கிறீங்க இது பண்ணி கொடுத்துட்றோம். ஏன்னா வச்சுக்கிட்டே வந்து சூப் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல, வலின்றாரு. அவங்க வந்து பெயின் கில்லர் கொடுக்குறாங்க ஒரு 5 நாள். அது இந்த வீக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் நீங்களே பாருங்க 2 பிளேட் இருக்கு. முறிவு ஆக்சுவலி இந்த பக்கம் தான் பெருசு. ஆனா அந்த பக்கம் அவருக்கு வீக்கம் இல்லை, ஸ்கேனே நல்லா இருக்கு. இது அவங்க வச்சதுதான் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. 100% கரெக்டா வைக்கல. இல்லைன்னா வச்ச பிறகு டவுன்ட்டு டவுன் ஆயிருக்கு. சிலவாட்டி என்ன ஆகும், இந்த மாதிரி இடத்துல நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா கட்டியா? இல்ல டாக்டர், எதுவுமே இல்லை. எல்லாம் வந்து ஜூஸ் அதுவும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கிறாரு. நவுண்டர் மாதிரி தான் இருக்கு. நான் பார்க்குறேன். ரொம்ப சேஞ்ச் இல்லை.